தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste the Daily. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். இந்த காலத்துல திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்பவே ஒரு விரக்தி அடைகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் அவங்கவுங்களே ஏற்படுத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். திருமணமாகி சீக்கிரமா எப்படி கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதல் நாள் மாதவிடாயிலிருந்து கணக்கு பண்ணி 14வது நாள் சினை முட்டை வெடிச்சு வெளியே வரக்கூடிய ஓவிலேஷன் டைம்ல ஓவிலேஷன் ஸ்ட்ரிப் கார்ட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஓவிலேஷன் அப்படின்னு அந்த காமிக்கிற டைமில் நீங்கள் சமயத்தில் வெஜினல் ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப அமிலத்தன்மையாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே என்ட்ராகும் போதே அது இறந்துடும். கர்ப்பப்பை எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் கர்ப்பப்பையை இயற்கையாகவே சுத்தம் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளில் வீட்டில் இருந்தபடியே கையாளணும் அப்படின்னா ஃபைப்ரட் கட்டிகளோ இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே கரைஞ்சி இயற்கையாகவே மாதவிடையில் சுத்தமாக்கிடும். ஸோ அப்போது ஈஸியாக ஸ்பெர்ம் உள்ள நுழையிறதுக்கு கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும்போது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீர்க்கட்டிகளோ அல்லது ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ரட் கட்டிகளோ கெட்ட வாயுக்களோ புழுக்களோ எல்லாமே கரைஞ்சி மாதவிடையில் வெளியே வந்துடும். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் உள்ளே நீந்தி போய் எங்கே போய் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை இயற்கையாக கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு குழந்தை நிற்கும். எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸு, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸு ப்ளஸ் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வராது. பீரியட்ஸ் ரெகுலராக வரல அப்படின்னாவே சினை முட்டை ப்ராப்பராக உற்பத்தி ஆகுறதுலன்னு அர்த்தம். பொதுவாக ஐவிஎஃப்ஏ ஃபெயிலியருக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்ப்படைய ஊசூரோட திக்னஸ் தொடர்ந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகி ப்ரெக்னென்சியும் நல்லா சஸ்டெயின் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இயற்கை மருத்துவத்தில் உண்டு. இந்த காலத்தில் திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்பவே ஒரு விரக்தி அடைகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் அவங்கவுங்களே ஏற்படுத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி திருமணமாகி சீக்கிரமாக எப்படி கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான பதில் தான் இந்த செக்மெண்ட். இப்போ திருமணமாகி உடனேவே குழந்தை நிற்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பெண்களுக்கு, அதாவது கப்பிள்ஸில் பெண்களுக்கு 28 நாளைக்கு ஒருக்க பூப்பு சுழற்சி ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா முதல் நாள் மாதவிடாயிலிருந்து கணக்கு பண்ணி 14வது நாள் சினை முட்டை வெடித்து வெளியே வரக்கூடிய ஓவிலேஷன் டைமில் ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகும். இப்போது ஒரு சிலருக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ 2 நாள் பின்னாடியோ இந்த முட்டை வெடித்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னால் இன்னிலிருந்து கணக்கு பண்ணி 12, 14, 16 இந்த நாட்களில் முயற்சி செய்யும்போது சீக்கிரமாகவே குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சினை முட்டை வெடித்து வெளியே வர டைமை ஒரு பெண் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த நேரத்தில் உடலுடைய உஷ்ணம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வெப்பமாகவும் அவங்களுடைய வெஜினல் செக்ரீஷன்ஸ் கொஞ்சம் ஈரத்தன்மையாகவும் ப்ளஸ் எய்தர் லெஃப்ட்டு இல்லைனா ரைட் சைடில் அடி வயிற்று பகுதியில் லேசாக ஊசி குத்துற மாதிரியான வலி இருக்குது அப்படின்னா அதுதான் அவங்களோட ஓவிலேஷன் டைம். இதை நுண்ணிப்பாக கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அல்லது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல, எனக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இதுக்கு எப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட் கார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஓவிலேஷன் ஸ்ட்ரிப் கார்ட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஓவிலேஷன் அப்படின்னு அந்த காமிக்கிற டைமில் நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது சமயத்தில் வெஜினல் ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப அமிலத்தன்மையாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே என்ட்ராகும் போதே அது இறந்துடும். ஸோ அதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதனால தான் பெண்களும் சரி ஆண்களும் சரி வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை தங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி அந்த பிஹெச் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா 5 நாட்கள் வரைக்கும் கூட கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கும். இதே கர்ப்பப்பை சூடாகவோ இன்ஃபெக்ஷனோ உள்ளே இருக்குது அல்லது அமிலத்தன்மையாக வெஜினல் செக்ரீஷன்ஸ் இருக்குது, புளி காரத்தை ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால அப்படின்னா அவங்களுக்கு 5 மணி நேரத்துலேயே கூட விந்தணுக்கள் ஸ்பெர்ம் உள்ளே தங்காமல் இறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், 3 மாதமாக ட்ரை பண்ணேன், 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு குழந்தையே நிற்கல அப்படின்னா
பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால குழந்தை நிற்காது, தங்குனாலும் அது வந்து கரு சிதைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் கரு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா அது அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் குழந்தை தங்காமல் போகலாம். அல்லது கர்ப்பப்பையுடைய உள் சுவர் வந்து ப்ராப்பராக வளரல, 9 to 11 mm திக்னஸ் கூட இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளாகட்டும் அல்லது ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ஆகட்டும், அல்லது கர்ப்பப்பையில் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வந்து ஏதாவது கிருமிகளோ கெட்ட வாயுக்களோ இருந்தாலோ அல்லது புழுக்கள் இருந்தாலும் குழந்தை நிற்காது. ஸோ கர்ப்பப்பை வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் கர்ப்பப்பையை இயற்கையாகவே சுத்தம் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளில் வீட்டில் இருந்தபடியே கையாளணும் அப்படின்னா பெருங்காயம், பூண்டு, கருப்பட்டி இது 3மே வந்து சமப்பங்கு எடுத்து இடித்து ஒன்றா சேர்ந்து ஒரு உருண்டையாக உருட்டி டெய்லியும் வந்து காலையில் மாதவிடாய் சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்தி சினைப்பையில் தங்கியிருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் ஆகட்டும், கருக்குழாயில் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலோ அல்லது கர்ப்பப்பையில் கெட்ட வாயுக்களோ புழுக்களோ கிருமிகளோ ஃபைப்ரட் கட்டிகளோ இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து கரைஞ்சி இயற்கையாகவே வந்து மாதவிடையில் சுத்தமாக்கிடும். ஸோ அப்போது ஈஸியாக ஸ்பெர்ம் வந்து உள்ளே நுழையிறதுக்கு கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும்போது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சப்போஸ் இது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் குழந்தை நிற்கல அப்படின்னா மலை வேம்பாதி தைலம் அப்படிங்கிறது சித்த மருத்துவ ப்ரிப்ரேஷனில் ஒரு ப்ரிப்ரேஷன். அது வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணியோ அல்லது சித்த மருந்து கடைகளையோ நீங்கள் போய் வாங்கி ஒரு கரண்டி மாதவிடாய் சமயத்தில் காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரத்தோடையோ அல்லது சாப்பாடு வச்ச கஞ்சியோடையோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 4-5 நாள் பீரியட்ஸ் போகுதுன்னா அன்னைக்கு எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை இயற்கையாக இதே போல் நீர்க்கட்டிகளோ அல்லது ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ரட் கட்டிகளோ கெட்ட வாயுக்களோ புழுக்களோ எல்லாமே வந்து கரைஞ்சி மாதவிடையில் வெளியே வந்துடும். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் வந்து உள்ளே நீந்தி போய் எக்கு போய் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இயற்கையாக கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து குழந்தை நிற்கும். சைடு வந்து உமன்ஸ் வந்து கர்ப்பப்பை க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்துகளும் அதே போல் கணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இயற்கையான மல்டி ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறப்பதற்கான வழிவகைகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் 28 நாள் ஒருக்க பூப்பு சுழற்சி இருக்கும்போது 14வது நாள் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாகவே அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ வந்து எனக்கு வந்து அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது, குழந்தை தங்கி வளர மாட்டேங்குது, ஹார்ட் பீட்டே வரல, அதுக்குள்ளே கரு சிதைவு ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கணவருக்கு வந்து இருக்கக்கூடிய விந்தணுக்கள் குவாலிட்டியாக இல்லாமல் ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஹெட் டிஃபெக்டோ அல்லது வந்து பாடி டிஃபெக்ட், டெயில் டிஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்கலாம். அதாவது விதை நல்லா இருந்தால் தான் நிலத்தில் போய் நல்லா வளர்கிற மாதிரி, அதனால தான் விதைப்பைன்னு ஆண்களுக்கு சொல்கிறோம். ஸோ விதைப்பையிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து ப்ராப்பராக குவாலிட்டியாக இருந்தால் தான் ஒரு பிளான்ட் நல்லா வளர்கிற மாதிரி குழந்தை வந்து நல்லா வளரும். ஸோ அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும்போது கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கருச்சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா ஆண்களுக்கான செமன் அனாலிசிஸில் மார்ஃபாலஜி கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையில் உள் சுவர்னு பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 9 to 11 mm மெயின்டைன் ஆகும். ஏன்னா அது ஒரு பெட் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூ கிரியேட் ஆனால் தான் அதில் போய் கரு நல்லா பொதிஞ்சு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதன் மூலமாக கிடச்சி கரு வளரும். அது ரொம்ப மெலிசாக தான் இருக்குது, ஒரு லேயர் மாதிரி தான் அப்படின்னா அதுக்கு வந்து தங்கும், ஆனால் கருச்சிதைவு ஈஸியாக ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸு, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸு ப்ளஸ் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நெக்ஸ்ட் வந்து மிஸ்கேரேஜ் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பப்பையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தையின்மை தள்ளி போகும், அது இருந்ததுன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வராது. பீரியட்ஸ் ரெகுலராக வரல அப்படின்னாவே சினை முட்டை வந்து ப்ராப்பராக உற்பத்தி ஆகிறதுலன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அவங்களுக்கு வந்து காஃப் மசில் கெண்டைக்காலில் வந்து வலி ஏற்படும். ஸோ இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க, ஏன்னா இதெல்லாமே சித்தர் பாட்டில் ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னா காஃப் மசிலில் பெயின் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு கருக்குழாயில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்கும், பீரியட்ஸே இல்லாத நேரத்தில் ஸ்பாட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா கர்ப்பப்படி உள் சுவர் வந்து புண்ணாக இருக்கும் அல்லது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கரு வந்து நிற்காது. ஸோ இது தவிர அவங்களுக்கு வந்து ஃபைப்ரட் கட்டிகள் இருக்குது அப்படின்னா மோஷன் வந்து சரியாக போகாது, தும்புனா இருமுனா யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் கர்ப்பப்பை வந்து பரிசோதனை பண்ணி ஃபைப்ரட் கட்டிகள் இருக்கா நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணி கிளியர் பண்ணி கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருத்தரிக்கிறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
ஏன்னா அது இருக்கவே நம்ம கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்கவே கன்சீவ் ஆகும்போது சமயத்தில் கரு நல்லா உருவாகாது. அதில் 5 மாதம் வரைக்கும் கரு உருவாகும். கரு உருவாக அந்த கட்டிகளும் சேர்ந்து வளரும்போது குழந்தை தங்கி வளர்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் கரு சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமயத்தில் பல வருடங்களாக குழந்தை இல்லை அப்படின்னா இயற்கையாக நம்மளால் கருத்தரிக்கவே முடியாது அப்படின்னு அவங்களே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஐயுஐ ஒரு 4-5 தடவை, ஐவிஎஃப்ஏ ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணியும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னே பார்க்காம ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொதுவாக ஐவிஎஃப்ஏ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்ப்படைய உள்சூரோட திக்னஸ், அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து 9 to 11 mmக்கு கீழே 4 mm 5 mm தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன தான் கருவை வந்து உண்டாக்கி அதை கொண்டு போய் நட்டு வச்சாலும் அது வந்து வளராமல் கரு சிதைவு ஏற்படுவதற்கான காரணம் அந்த கருவுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குற அளவுக்கு அந்த உரம் வந்து பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க இயற்கையாகவே ட்ரை பண்ணும்போதே சக்ஸஸ் ஆகும். ஸோ இது வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து மனம் வந்து விரக்தி அடைகிறாங்க. ஒரு சிலர் காசு செலவு பண்ணி டயர்டாகி எனக்கு வந்து குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கும் கூட போயிடுறாங்க. ஸோ மேலும் ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான இன்னொரு காரணம் எக்கோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் ஏஎம்ஹெச் லெவல் ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 கூட மெயின்டைன் ஆகாமல் ஒரு சிலருக்கு 2க்கு கீழே கூட இருக்கும். ஸோ ஆன்டிமுலேரியன் ஹார்மோனோட விஷயம் என்னென்னா அதில் சமயத்தில் 2 கீழே இருந்துச்சுன்னா முட்டையே இல்லைன்னு கூட நிறைய பேர் வந்து முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ முட்டை வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சால் தான் ஏஎம்ஹெச் லெவல் ப்ரொடியூஸ் ஆகும். 0 சைஸ்லேருந்து ஒரு 18 mm 20 mm வரைக்கும் கூட ஒரு முட்டை வளருது அப்படின்னா 0லேருந்து 4 mm 5 mm வளர்கிற வரைக்கும் அந்த முட்டை வந்து ஏஎம்ஹெச் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அந்தளவுக்கு கூட வளர்ச்சி இல்லை அப்படிங்கும்போது ஏஎம்ஹெச்சோட லெவல் குறையுது. ஸோ எக்கோட வளர்ச்சியை வந்து தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக எக்கோட ஸ்டாக்கே இல்லை அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட வேணாம். விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் மல்டிஹர்பல் ஃபார்முலேஷன்ஸும் கொடுத்து அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சி வந்து ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்ஹெச் லெவலும் சரி எண்டோமெட்ரியம் திக்னஸும் சரி இயற்கையாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகி ப்ரெக்னென்சியும் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கண்டிப்பாக இயற்கை மருத்துவத்தில் உண்டு. வெல்கம் டு நம்ம ஒரு மங்கை ஷோ. அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை வந்து எங்கள் ஷோவில் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவுக்கு வந்தீங்க அண்ட் ஆல்சோ பர்டிகுலர்லி தமிழ்நாடுக்கு எப்படி வந்தீங்க? நாங்கள் வரலங்க, நம்ம அப்பா அம்மாவும் வந்தாங்க. ஆரவேல் ஆரம்பிச்சதுக்கு அவங்க வந்து மொத ஜனம் வந்தாங்க 69. ஆமா 69. அதாவது ஆரவில்ல இந்த ஃபர்ஸ்ட் லைக் பைனியர்ஸா அவங்க வந்தாங்க. ஓகே. எங்க அம்மாவுக்கு 19 வயசு, எங்க அப்பாவுக்கு 24 வயசு அப்போ அவங்க வந்தாங்க. அப்போ எங்க அக்கா இங்க பிறந்தாங்க, நானும் இங்க பிறந்தேன். ஸோ அது ஃபுல் பார்ன் அண்ட் பாட் அப்லாம் இங்கே தான். எங்கே படிச்சிங்க? இங்கே படிச்சோங்க. நாங்க எடின்சாவடியில் படிச்சோம். ஒரு சின்ன ஊர் கிராமத்துல. வர வழியில தான் நாங்க பார்த்தோம் எடியாஞ்சாவடி. அங்க தான் படிச்சீங்களா? அடடடா சூப்பர் மேடம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழை பத்தி நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பேசுற தமிழ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி சுத்தமா இருக்கு, கேட்கும் போதே ஒரு மாதிரி ப்ளசண்டா இருக்கு. ஆனா நான் பேசுறதுல நீங்க நோட் பண்ணி பார்த்துருவீங்க, இட்ஸ் பை த பை வாட் டு சே, இந்த மாதிரி லைட்டா இங்கிலீஷ் எல்லாம் வரும். ஸோ அது எப்படி மேடம், லைக் நீங்க கத்துக்கிட்டது எப்படி, அவ்வளோ பியூரா எப்படி கத்துக்கிறீங்க? கிராமத்துலலாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க தானே இப்போ ஓகே எல்லாம் சேர்ந்துக்கினாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் இருக்கு. ஆனால் மொத எல்லாம் தமிழ் சுத்தமா பேசுவாங்க. சிட்டியில் போனால் அந்த வந்து எல்லாம் இங்கிலீஷ் கலந்துட்டே இருக்கும், அப்போ தங்கிலீஷ் ஆகிடும். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Taste the Daily. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள். வாங்க கௌதர்பார்.